ஒபினியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் யாசேர். திருப்பரங்குன்றம் மலையில் இருக்கக்கூடிய இந்த சிக்கந்தர் தர்காவை வச்சு எப்படியாவது இந்து முஸ்லீம் பிரச்சனையை கிளப்பி ஒரு மத கலவரத்தை மதுரையில் நடத்திடணும் அப்படின்னு சொல்லி பிஜேபி போட்ட திட்டத்தை மதுரை மக்களே, நாங்கள்லாம் இங்கே இந்து முஸ்லீம் பிரிவினையாக வாழலை, நாங்கள் அண்ணன் தம்பியாக மாமான் மச்சானாக ஒற்றுமையாக வாழ்கிறோம், உன்னுடைய சேட்டையெல்லாம் இங்கே காட்டாது அப்படின்னு சொல்லி அந்த போராட்டத்தையே பிசுபிசுக்க போய் செஞ்சாங்க உள்ளூர் மதுரை மக்களே. இப்படி இந்த போராட்டம் என்பது ஒன்றுமில்லாமல் போயிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இந்த பிஜேபியோடைய இந்த விசர்மத்தனமான குரலுக்கு நான் வலு சேர்க்க போகிறேன், நான் எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுவேன் அப்படின்னு சொல்லி முழுக்க திருப்பரங்குன்றம்னா என்ன, அதில் என்ன வழிபாடுகள் நடத்தப்படுது என்ற எந்த ஒரு சின்ன புரிதலுமே இல்லாமல் இஸ்லாமியர்கள் மீது விசத்தை கேட்கக்கூடிய, இஸ்லாமியர்கள் மீது வீண் பழியப்படக்கூடிய செயலை இன்னைக்கு பிரஸ் மீட்டில் செஞ்சிருக்கிறாரு இந்த பிரேமலதா. அதுவும் மதுரையை பூர்வீகமாக கொண்ட விஜயகாந்த் அவர்களுடைய துணைவியாக இருந்து கொண்டே இப்படி செஞ்சிருப்பது தான் மிகப்பெரிய அதிர்ச்சிக்குரிய ஒரு விஷயமா இருக்கு. அப்படி அந்த பிரஸ் மீட்டில் பிரேமலதா அவர்கள் என்ன பேசினார், இவர் பேசின பேச்சுக்கு விஜயகாந்த் அவர்களை வச்சு இந்த வீடியோவில் பதிலடி கொடுக்க போகிறோம். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க, மறக்காம நம்முடைய ஒபினியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு பிரஸ் மீட்டை சந்திக்கக்கூடிய பிரேமலதா அவர்கள் கிட்ட நிருபர்கள் திருப்பரங்குன்றம் சர்ச்சை குறித்து ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அதற்கு அவர் என்ன பதில் சொன்னாங்க அப்படின்றத நீங்களே பாருங்க. இஸ்லாமியர்கள் சென்று பிரியாணி சாப்பிட்டதாக இப்போ ஒரு 20-30 நாளா ஒரு சர்ச்சை ஓடிட்டு இருக்கு. இப்போ ஒரு 2 நாட்களுக்கு முன்பு திருப்பரங்குன்றத்தில் பெரிய வகையில் இன்னைக்கு இந்துக்கள் ஒன்று கூடி எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கு அரசு அனுமதி வழங்கலை, அது மீறி தான் நடத்தியிருக்காங்க. ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொல்றேன், கேப்டனை பொறுத்த வரைக்கும், தேமுதிக பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட கட்சி தான் தேமுதிக. இங்க எல்லா கட்சிக்கும், இங்க எல்லா மதத்துக்கும் நாங்க மரியாதை தருவோம், எல்லா ஜாதிக்கும் நாங்க மரியாதை தருவோம். இவ்வளோ இப்போ திருப்பரங்குன்றம் அப்படிங்கிறது அறுபடை வீட்டில் முதல் வீடு. இன்னைக்கு நேத்தா வந்துச்சு திருப்பரங்குன்றம் கோவில, எத்தனை ஆண்டு காலமாக பாரம்பரியமாக இருக்கின்ற ஒரு கோவில், இத்தனை வருஷம் இல்லாத ஒரு புது பிரச்சனை ஏன் இப்ப மட்டும் வருது? அப்ப இதுக்கு பின்னாடி என்ன நடக்குது? எப்பெல்லாம் திமுக ஆட்சிக்கு வருதோ அப்பெல்லாம் மதத்தை தூண்டி, ஜாதியை தூண்டி ஒரு அரசியல் செய்வதாக மக்கள் கிட்ட ஒரு கருத்து இருக்கிறது என்பதை யாரும் மறுத்திட முடியாது. இத்தனை வருஷம் திருப்பரங்குன்றத்துல இல்லாத ஒரு பிரச்சனை புதுசா இப்ப ஏன் வருது? அப்ப எலெக்ஷனுக்கு இன்னும் 1 வருஷம் இருக்குதுன்றதுனால இந்த பிரச்சனையை கையில எடுக்கிறாங்களா அப்படின்ற கேள்வி மக்கள் கேள்வியாக நான் இதை கேட்கிறேன். இன்னைக்கு ஒட்டுமொத்த மக்கள் சந்தேகப்படுறாங்க. இதுக்கு பின்னாடி அரசியல் தான் இருக்கே ஒழிய வேற எந்த ரீசனுமே கிடையாது. பிரியாணி அங்கதான் போய் அவங்க பிரியாணி உண்மையிலேயே அங்க போய் சாப்பிட்டாங்களா இல்லையா என்பது கூட இன்னும் யாருக்கும் தெரியல. அப்ப பிரியாணி சாப்பிடணும்னு அது என்ன 5 ஸ்டார் ஹோட்டலா மலை மேல ஒரு பாறையில போய் உட்கார்ந்து சாப்பிடணுமா? அது ஒரு கேள்வி. அதனால நிச்சயமாக எல்லா மதத்துக்கும் அவங்க மதத்தை சேர்ந்தவர்கள் உணர்வோட தான் இருக்காங்க. அதனால எந்த மதத்தையும் இன்னொரு மதம் தவறாக பேசுவதோ, தவறாக சித்தரிப்பதோ, அவங்க உணர்வை இழிவுபடுத்துவதோ நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. திருப்பரங்குன்றத்துல இஸ்லாமியர்கள் தான் போய் பிரியாணி சாப்பிட்டு சர்ச்சையை உருவாக்கி இருக்கிறாங்க. இதற்கு எதிராக இந்துக்கள் பெருமளவில் திரண்டு போய் போராட்டத்தை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறாரு இந்த பிரேமலதா. எனக்கு தெரிஞ்சு, நானும் மதுரைக்காரன் தான், எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு சாமானிய இந்துவுமே இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளவும் இல்லை, ஆதரவு கொடுக்கவும் இல்லை. வெறுமன பிஜேபி, ஆர்எஸ்எஸ், இந்து முன்னணியை சேர்ந்த இந்துத்துவ அமைப்பை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் இந்த போராட்டத்தை பண்ணாங்க. அதுவும் உள்ளூரில் இருக்கக்கூடிய மதுரைக்காரர்கள் யாருமே கலந்து கொள்ளவே இல்லை. வெளியூரில் இருக்கக்கூடிய இந்துத்துவ ஆட்களை மட்டும்தான் இவங்க வச்சு அந்த போராட்டத்தை பண்ணாங்க அப்படின்றத நம்ம எல்லோருமே பார்த்துருப்போம். அவங்க போராடும் போது இருக்கக்கூடிய எல்லா மீடியாக்களுமே திருப்பரங்குன்றம் மக்கள்கிட்டே கருத்து கேட்டு அந்த வீடியோவெல்லாம் நம்ம பார்த்தோமா இல்லையா? அதில் அந்த மக்கள் என்ன சொன்னாங்க? நாங்கள் இங்கே ஒற்றுமையாக இருக்கிறோம், எங்களுக்கு எந்த வேற்றுமையும் கிடையாது, எங்களுக்கு முருகன் எப்படியோ, எங்களுக்கு காசி விஸ்வநாதர் எப்படியோ அதே போல தான் சிக்கந்தரும் எங்களுக்கு ஒரு சாமி அப்படின்னு சொல்லி பேட்டி கொடுத்ததை நம்ம பார்த்தோமா இல்லையா? இப்படி ஒற்றுமையாக மதுரை மக்கள் இருந்து கொண்டிருக்கும் போது இவர் என்ன சொல்றாரு? இந்துக்கள் பெருமளவில் திரண்டு அது இஸ்லாமியர்களை கண்டித்து போராட்டம் பண்ணதாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பது எவ்வளவு பெரிய ஒரு கேவலமான ஒரு செயலா இருக்குன்னு பாருங்க. அது மட்டும் இல்லை, இவர் என்ன சொல்றாரு? சாதி மதத்திற்கு அப்பாற்பட்ட கட்சி தேமுதிகன்னு சொல்லிக்கிட்டு இஸ்லாமியர்கள் அவங்க என்ன திருப்பரங்குன்றம் மலை காலங்காலமாக இருக்கு, அதெல்லாம் அவங்க 5 ஸ்டார் ஹோட்டல் நினைச்சிட்டாங்களா? அங்கே போய் எதுக்கு பிரியாணி சாப்பிட்றாங்க? இதெல்லாம் முளையிலே தடுத்து
நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி பேசக்கூடியதை நம்மளால் பார்க்க முடியுது. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, எந்த இஸ்லாமியர்களாவது முருகன் கோயில்லையோ அல்லது மலையின் மீது இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் கோயில்லையோ போய் சாப்பிட்டாங்களா? யாருமே அப்படி சாப்பிடவே இல்லை. காலம் காலமாக திருப்பரங்குன்றம் மலையில் இருக்கக்கூடிய சிக்கந்தர் தர்கா அதற்கென்று ஒரு எல்லை பகுதி கோர்ட்டாலே கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த எல்லை பகுதிக்கு உட்பட்ட பகுதியில் தான் ஆடு கோழி உள்ளிட்டதை பலியிட்டு அவங்களும் சாப்பிடுவாங்க, கோயிலிருந்து வரக்கூடிய பக்தர்களோட சேர்ந்து அவர்களுக்கும் பரிமாறுவாங்க. இதெல்லாம் தாத்தாவுக்கு தாத்தா காலத்திலிருந்து நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு செயல். ஆனால் இந்த பிரேமலதா என்ன சொல்கிறாங்க, திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலே போய் சாப்பிட்டது மாதிரியும், அதென்ன காலம் காலமாக திருப்பரங்குன்ற கோயில் இருக்குது, அதென்ன 5 ஸ்டார் ஹோட்டல் அங்கே போய் பிரியாணி சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லுவது எவ்வளவு பெரிய மத விரோதத்தை ஒரு இஸ்லாமியர்கள் மீது ஒரு விசத்தன்மையை கக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்க. இது மட்டுமா, இதோட சேர்த்து ஒரு இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாரு. அதாவது திருப்பரங்குன்றம் மலை என்பது ஏதோ எல்லாமே முருகன் கோயில் மட்டும்தான் இருக்குது, அங்கே எதுவுமே இஸ்லாமிய வழிபாட்டு தலங்களோ இஸ்லாமிய தர்காவோ எதுவுமே கிடையாது என்பதை போல காலங்காலமாக இருக்கக்கூடிய கோயிலில் எதுக்கு இந்த புது பிரச்சனை கிளம்பி வருது? அப்போ திமுக ஆட்சி காலத்தில் மதத்தை தூண்டி விட்டு இப்படியான பிரச்சனையை சந்திக்கிறாங்களா? 2026 தேர்தலை கணக்கு பண்ணி பண்ணுறாங்களா அப்படின்றாங்க. அப்போ இதன் மூலமா என்ன சொல்ல வராரு? திமுக இஸ்லாமியர்களை தூண்டி விட்டு பிரியாணி சாப்பிட வைத்து இந்த மத பிரச்சனையை தூண்டுகிறது அப்படின்றதான இவருடைய ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. எவ்வளவு பெரிய பச்சையான ஒரு விசத்தன்மையான ஒரு ஸ்டேட்மெண்ட் இது. நீங்கள் கேட்குறீங்களே, இவ்வளவு நாள் இல்லாமல் என்ன திடீர்னு இந்த புது பிரச்சனைன்னு? அந்த புது பிரச்சனையை கிளப்பினது யாரு? இஸ்லாமியர்களா? அங்கே இருக்கக்கூடிய ஆர்டிஓ அதிகாரி, அந்த அதிகாரி தான் திடீர்னு போய் ஆடு கோழியெல்லாம் பலியிடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு உத்தரவு போடுறாரு. எங்க உண்மையிலே அந்த மலையில் ஆடு கோழி பலியிடக்கூடாது அப்படின்னா அந்த உத்தரவு எப்போ போட்டிருக்கணும்? அந்த மசூதி கட்டியிருப்பாங்கல்ல, அந்த தர்கா கட்டியிருப்பாங்கல்ல 800 ஆண்டுகளுக்கு முன்பு, அப்போ இருந்தே அந்த திட்டத்தை போட்டிருக்கணும். இல்லை அந்த தடை ஆணையை அட்லீஸ்ட் சுதந்திரம் பெற்றதற்கு முன்பாவது ஏதாவது ஒரு அரசு போட்டிருக்கணுமா இல்லையா? எப்போ போட்டாங்க தெரியுமா? போன வருஷம் டிசம்பர் மாதம் போட்டாங்க. இந்த டிசம்பர் மாதத்தில் தான் அங்கே இருக்கக்கூடிய ஆர்டிஓ அதிகாரி ஆடு கோழி பலியிடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு உத்தரவை போடுறாரு. அப்போது ஏன் பலியிடக்கூடாதுன்னு உத்தரவு போடுறாரு? அங்கே ஏற்கனவே பலியிட்டதுனால தானே உத்தரவு போட முடியும். சும்மா போயிட்டு நான் தடை பண்ணுறேன்னு யாரும் பண்ண முடியாது. அங்கே ஒரு நடைமுறை இருந்தால் தான் இப்படியான உத்தரவை அங்கே போட முடியும். அப்போது காலம் காலமாக இருந்த நடைமுறையை ஒரு காவி கும்பலோடு சேர்ந்து ஒரு ஆர்டிஓ அதிகாரி போட்ட அந்த உத்தரவுனால தான் இந்த பிரச்சனை கிளம்புது. ஆனால் இஸ்லாமியர்கள் ஏதோ போய் பிரியாணி சாப்பிட்டது மாதிரியும், இஸ்லாமியர்கள் ஏதோ போய் ஆடு பலியிட போனதுனாலையும் இந்த பிரச்சனை கிளம்புவதாக பிரேமலதா பேசுவது அப்பட்டமான சங்கி குரலாக இருக்கா இல்லையா? அப்போ பிரேமலதா அவர்களே, நாங்கள் சொல்லி நீங்கள் புரிய தேவையில்லை. உங்களுடைய கணவரான விஜயகாந்த் அவர் மதுரையை பூர்வீகமாக கொண்டவர். மதுரையில் அண்ணன் தம்பியாக மாமான் மச்சனாக இஸ்லாமியர்களோடு சேர்ந்து வாழ்ந்தவருங்க. இப்போ திருப்பரங்குன்றத்தில் ஆடு கோழிலாம் பலியிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே, இதே போல தான் 2017ஆம் ஆண்டு நோன்பு டைமில், ரமலான் டைமில் மாட்டு இறைச்சியெல்லாம் மாடெல்லாம் பலியிடக்கூடாதுன்ற ஒரு பிரச்சனை வரும்போது விஜயகாந்த் அவர்கள் என்ன குரல் பதிவு பண்ணார் தெரியுமா? அதாவது அவருடைய தேமுதிக கட்சி அலுவலகத்திலேயே இஃப்தார் விருந்து நடக்குது. ஒவ்வொரு வருடமே அவர் இஃப்தார் விருந்து நடத்துவார். அந்த இஃப்தார் விருந்தில் அவர் கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் எல்லாருமே ஒற்றுமையாக வாழ்கிறோம், அண்ணன் தம்பியாக இருக்கிறோம், எனக்கு இஸ்லாமிய நண்பர்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க, அதென்ன ஆட்டு இறைச்சி சாப்பிடலாம் மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாது அப்படி என்ன அது சட்டம்? அதெல்லாம் ஒரு சட்டமா? அப்போ ஆடுக்கு கோழிக்கு தடை போடுங்க, அதை போட மாட்டீங்க. ஒருத்தருடைய உணவு என்பது அவருடைய உரிமை, மக்கள் அவங்களுக்கு பிடிச்ச உணவை சாப்பிட்டு போகிறாங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி திருப்பரங்குன்றத்தில் இன்னைக்கு ஆடு பலியிடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பிரச்சனை வர்ற மாதிரியே அன்னைக்கு மாட்டுக்கறிக்காக குரல் கொடுத்தவர் தான் உங்களுடைய கணவரான விஜயகாந்த். அவருக்கு ஏன் அந்த குரல் கொடுக்க மனசு வருது அப்படின்னா, அவர் இஸ்லாமியர்களோட அண்ணன் தம்பியா பழகினதுனால தான். மதுரை மக்களை பொறுத்த வரைக்குமே, நான் ஒரு மதுரைக்காரனாவே சொல்றேன், இங்க எல்லோருமே உறவு முறையை சொல்லி தான் நாங்கள் பேசுவோம். மாமா மாப்பிள்ளை மச்சான் இப்படின்னு சொல்லி எல்லா சமூக மக்கள்கிட்டையுமே ஒரு உறவை பேசி வளரக்கூடிய ஒரு நகரமாக, ஒரு மாவட்டமாக இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் அப்படின்னா அது மதுரை மாவட்டம் தான். அந்த மாவட்டத்தை சேர்ந்தவராக விஜயகாந்த் இருப்பதனால தான் அவருக்கு இப்ராஹிம் ராவுத்தருடைய அந்த பழக்க வழக்கம் என்பது கிடைச்சிச்சு. அந்த பழக்க வழக்கம் இருந்ததுனால தான் அவருடைய மூத்த மகனுக்கே சவுக்கத் அலி கான் அப்படின்ற பெயரை அவர் சூட்டினாரு. ஏன் சூட்டினாரு? இஸ்லாமியர்களோட அவர் பற்றுதலாக உறவினர்களாக இருந்ததுனால தான் சவுக்கத் அலி கான் அப்படின்ற பெயரையே தன்னுடைய மூத்த மகனுக்கே சூட்டினார். உங்களுக்கு தெரியாம சூட்டியிருப்பாரா? அப்ப விஜயகாந்துடைய தன்மை எப்படிப்பட்டது உங்களுக்கு
உங்களுக்கு தெரியாதா? விஜயகாந்த் அவர்கள் தன்னுடைய கையில் போட்ட மோதிரத்திலேயே 786 786 அப்படின்ற பெயரை முத்திரையை குத்தக்கூடிய மோதிரத்தை போட்டிருந்தார் என்பது உங்களுக்கு தெரியாதா? விஜயகாந்த் அவர்களுடைய தேமுதிக முதல்ல கட்சி ஆரம்பிக்கும் போது 18 முஸ்லிம்களுக்கு வாய்ப்பு கொடுத்து எம்எல்ஏ சீட்டுக்கு நிப்பாட்டினாரு, அது உங்களுக்கு தெரியாதா? இவ்வளவு ஏன் 2008ஆம் ஆண்டு விஜயகாந்த் அவர்கள் இப்தார் நிகழ்ச்சி, அதாவது திருவல்லிக்கேணியில் ஒரு இப்தார் நிகழ்ச்சியை தேமுதிக சார்பாக நடத்துகிறாங்க. அதில் திருவல்லிக்கேணி சேப்பாக்கத்துடைய ஒரு முஸ்லீம் அமைப்பு, அந்த அமைப்புடைய தலைவர் முகமது ஃபைக் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உங்களுக்கு புரட்சி கலைஞர், உங்களுக்கு கேப்டன் உள்ளிட்ட பல்வேறு பெயர்கள் இருக்குது, நாங்கள் உங்களுக்கு ஒரு பெயரை சூட்ட விரும்புகிறோம், உங்களுக்கு விஜய்கான் அப்படின்ற பெயரை சூட்ட விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னபோது விஜயகாந்த் அவர்கள் அதற்கு என்ன தெரியுமா பதில் கொடுத்தாரு? அவருடைய பேர் வச்சு விஜயகாந்த் சமஸ்த தெளிக்கான்னு பிரச்சனை வரும். உண்மையா? ஏன்னா அப்பா அம்மா இந்துக்கள் பையனுக்கு முஸ்லீம் பிரச்சனை பிரச்சனை வர்றதுனால அவருடைய சமூகம் பண்ணி வச்சு என்னுடைய பையனுக்கு நான் சவுக்கத் அலிகான்ற பெயர் வச்சேன், பின்னடைவுல பெற்றோர்கள் இந்துக்களாக இருக்கிறதுனால பிள்ளை முஸ்லீமா இருந்தா பிரச்சனை வரும்னு சொன்னாங்க, அதனாலதான் அவருடைய பெயரை நான் சண்முக பாண்டியன் மாத்தினேன். இன்னைக்கு நீங்க எனக்கு விஜயகாந்த் அப்படின்ற பெயரை கொடுத்துருக்கிறீங்க, அந்த பெயரை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன் பெயரை மாற்றியதை கூட ஏற்றுக்கொண்ட ஒரு நபர் தான் விஜயகாந்த். அதற்கு காரணம் என்ன? அவர் மதுரையை சேர்ந்தவராக, இங்கே அண்ணன் தம்பிகளாக, உறவினர்களாக, இந்து முஸ்லீம் வேற்றுமை இல்லாமல் அந்த வாழ்ந்த தன்மையில் அவர் வாழ்ந்ததுனால தான் அந்த வார்த்தை அவர்கிட்ட இருந்து வருது. ஏன் உங்ககிட்ட அது வரல? இது மட்டும் இல்லைங்க, இந்த விஜயகாந்த் அப்படின்ற பெயரே ஒரு இஸ்லாமியர் வச்சது தான். விஜயராஜ் அப்படின்ற பெயரை விஜயகாந்த்னு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பெயர் சூட்டியவரே எம்ஏ காஜா அப்படின்றவர் தான். இந்த எம்ஏ காஜாவை யார் அறிமுகப்படுத்தி வைக்கிறார் விஜயகாந்த் அவர்களுக்கு? யார் அப்படின்னா சேனா பிலிம்ஸ் உடைய மன்சூர் என்பவர் தான் இந்த காஜாவை அறிமுகப்படுத்துகிறார். இந்த காஜா தான் விஜயகாந்தை வச்சு இனிக்கும் இளமை அப்படின்ற படத்தை 1978 விஜயகாந்துக்கு முதல்ல சினிமா வாய்ப்பை கொடுத்ததே இஸ்லாமியர்கள் தான். விஜயகாந்த் அவர்கள் ஒவ்வொரு வருடமுமே பக்ரீத் அப்ப குர்பானி ஆட்டை ஏழை எளிய இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார். ரமலான் நோன்பு அப்ப அவங்களுக்கு காய்கறி, அவங்களுக்கு அரிசி, நோம்பு கஞ்சி உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை ஏழை எளிய இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நபராக விஜயகாந்த் அவர்கள் இருந்தார். விஜயகாந்த் அவர்கள் இருக்கும் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய கட்சி அலுவலகத்திலையும் சரி, அவங்களோட கட்சி சார்பாகவும் சரி, இஃப்தார் நிகழ்ச்சி நடக்கும், நோன்பு திறக்கக்கூடிய நிகழ்ச்சி நடக்கும். அந்த நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொண்டு தலையில தொப்பி அணித்து இறைவன்ட்ட நான் துவா செய்கிறேன், என்னுடைய நண்பர் இஸ்மாயில் ராவுத்தருக்காக துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லி பேசின பேச்செல்லாம் இன்று வரைக்கும் யூடியூப்ல எல்லாமே பார்க்கக்கூடிய இடத்துல தானே இருக்கு. அப்படிப்பட்ட விஜயகாந்த திருமணம் முடிச்ச நீங்க இன்னைக்கு பாஜகவுடைய குரலாக, சங்கியுடைய குரலாக பேசுவது எவ்வளவு பெரிய முரண்பாடா இருக்கு. அப்போ விஜயகாந்த் அவர்கள் தன்னுடைய கட்சியை எப்படிப்பட்ட கட்சியாக அவர் காட்டியிருக்கிறார், அந்த கட்சியில இஸ்லாமியர்களை எப்படி நடத்தி இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முன்னுதாரணம் இருக்கும் போது அதையெல்லாம் குழி தோண்டி புதைச்சு நான் பாஜகவோட இன்னொரு பிரிவு அப்படின்ற மாதிரி இந்த பிரச்சனையில இஸ்லாமியர்களே யாரையுமே குறை சொல்லாத போது நீங்க இஸ்லாமியர்கள் தான் திருப்பரங்குன்ற முருகன் கோயிலில் போய் பிரியாணி சாப்பிட்டது மாதிரியும், திருப்பரங்குன்ற முருகன் கோயிலில் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலாக இஸ்லாமியர்கள் கருதிய மாதிரியும் பேசுறீங்களே, இதற்கான ஆதாரம் உங்ககிட்ட இருக்கா? எந்த ஆதாரமுமே இல்லாம அண்ணாமலை எச்ராஜா மாதிரி ஒரு விஷத்தை கக்கிட்டு போறீங்களே, ஏன் பிரேமலதா உங்களுக்கு இந்த வேலை? இதுல கொடுமைக்குரிய விஷயம் என்ன தெரியுமாங்க? யார் அந்த சார் அப்படின்ற மாதிரி யார் அந்த பிரியாணி சாப்பிட்டவர் கண்டுபிடிக்கணுமா? இத்தனை ஆண்டு காலம் இல்லாத ஒரு புது பிரச்சனை ஏன் வருது? இதுக்கு பின்னாடி யார் இருக்கா? யார் அந்த சார்ன்ற மாதிரி பிரியாணிக்கு பின்னாடி இருப்பவர் யார், இந்த பிரச்சனைக்கு பின்னாடி இருப்பவர் யார் என்பதை கட்டாயம் காவல்துறையும் இந்த ஆட்சியாளரும் கண்டுபிடிக்கணும். இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும். எப்படிப்பட்ட இந்த வழக்கோட இந்த பிரச்சனையை போய் அவர் சேர்த்து முடிச்சு போடுறாரு பாருங்க. உங்களுக்கு திமுக எதிர்க்கணும் அப்படின்னா தாராளமாக திமுக அரசை செய்யக்கூடிய பல்வேறு விஷயங்களை எதிருங்க. இது அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயமே இல்லை. இது மக்கள் அன்றாட வழிபாடு நடத்தக்கூடிய ஒரு இடத்துல பிஜேபி புதுசாக ஒரு பிரச்சனையை கொண்டு வரும்போது இருதரப்பு மக்களும், அந்த மக்களை அரசியல் கட்சிகள் இல்லாம, அமைப்புகள் இல்லாம அந்த மக்களை ஒன்று கூடி
ஒரு பீஸ் கமிட்டி அமைச்சு சுமூகமாக அந்த பிரச்சனையை தீர்க்கணும் அப்படின்றது தான் ஒரு அரசியல் கட்சி தலைவருடைய பார்வையாக இருக்கணும். அப்படிப்பட்ட பார்வை உங்களுக்கு இல்லாமல் திருப்பரங்குன்றத்தில் என்ன வழிபாடு செய்கிறாங்க, திருப்பரங்குன்ற மலையில் என்ன இருக்குன்னே தெரியாமல் வந்துட்டு இஸ்லாமியர்கள் மீது வழிபடக்கூடிய வேலையில் நீங்கள் ஈடுபடுறீங்க அப்படின்னா நீங்கள் பாஜகவோட கள்ள கூட்டணி அமைச்சிருக்கீங்க அப்படின்றதுக்கு இது உதாரணமாக இல்லையா? அந்த ஆர்டிஓ அதிகாரி ஆடு கோழி பலியிடக்கூடாதுன்னு சொல்லி தடை ஆர்டர் போடாமல் இருந்தால் இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்குமா? அந்த ஆர்டிஓ அதிகாரி அந்த தடையை போட்ட பின்பு மதுரை மாவட்ட காவல்துறை, திருப்பரங்குன்ற காவல்துறை போய் பலியிட போன இஸ்லாமியர்களை தடுத்து நிறுத்தல அப்படின்னா இந்த பிரச்சனை வந்திருக்குமா? அப்ப இந்த பிரச்சனைக்கு மூல காரணம் பிஜேபி கும்பலோடு சேர்ந்து கொண்ட அரசு அதிகாரிகள் தான். அரசு அதிகாரிகள் திட்டமிட்டு இந்த பிரச்சனை கிளப்பின உடனேயே இந்த பிரச்சனையை இந்துத்துவ அமைப்புகளும் இந்து முன்னணி பாஜக உள்ளிட்ட கட்சிகளும் தான் இதை பெரிய அளவில் கொண்டு போகிறாங்களே தவிர எங்கேயாவது இஸ்லாமியர்கள் ஒன்று கூடி எங்களுக்கு அந்த திருப்பரங்குன்ற மலையில் சிக்கந்தர மலையாக மாற்றுங்க, எங்களுக்கு நாங்கள் அந்த மலையில் வந்து ஆடு கோழி பலியிட போகிறோம் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு போராட்டத்தை பண்ணி நீங்கள் பார்த்தீங்களா? ஒரு பக்கம் அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு தரப்பை நீங்கள் வந்து சீண்டும் விதமாக அவங்களோட பதிப்போடும் விதமாக ஏதோ இந்துக்களே சேர்ந்து போராட்டம் பண்ணியதை போல ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்த நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தயவு செஞ்சு பாஜக கட்சியில் போய் உங்கள் கட்சியை இணைச்சிருங்க. எப்படி சரத்குமார் அவர்கள் எப்படி பிஜேபியில் போய் சேர்ந்தாரோ கட்சியை இணைச்சாரோ அதே போல் தேமுதிகவும் தாராளமாக அந்த கட்சியில் போய் இணைச்சிக்கோங்க. விஜயகாந்த் பேரை இன்னையிலேருந்து நீங்கள் சொல்லாதீங்க. ஏன்னா விஜயகாந்த் அவர்கள் முழுக்க முழுக்க இஸ்லாமியர்களோடு நட்பாக இருந்திருக்கிறார். முழுக்க முழுக்க இஸ்லாமியர்கள் பக்கம், அதாவது 2014ஆம் ஆண்டு பிஜேபி கூட்டணியில் இருந்த போதும் கூட அவர் ஒரு வருடம் விடாமல் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி நடத்திருக்கிறார். ஒரு வருடம் விடாமல் குர்பானி ஏழை மக்களுக்கு மட்டன் வந்து கொடுத்திருக்கிறாரு. பிஜேபியோட கூட்டணியில் இருக்கும்போது தான் மாட்டுக்கறிக்கு வந்து ஆதரவாக பேசி அறிக்கை விட்டிருக்கிறாரு. அப்ப எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலுமே அரசியல் பக்கம் ஒரு பக்கம் இருந்துட்டாலுமே தனி மனித விஷயத்துல வழிபாடு விஷயத்துல எந்த மக்களுக்கு எதிராகவும் அவர் பேசவே இல்லை. இஸ்லாமிய மக்களுக்கு ஆதரவாக நின்றாரு. இங்கேயுமே இந்து முஸ்லீம் பிரச்சனையா நடந்துகிட்டு இருக்கு. திருப்பரங்குன்றம் தர்காவில் ஆடு கோழி பலியிடலாமா வேணாமான்றதான் பிரச்சனை. அப்போ ஒரு நிர்வாகம் சார்ந்த ஒரு பிரச்சனையை மத ரீதியாக பிரச்சனையாக மாற்றுறதே தப்பு. இதில் நீங்கள் விஜயகாந்த் அவர்களை கொச்சைப்படுத்தும் விதமாக இன்னைக்கு சங்கியை போல பேசக்கூடிய செயல்கள் வந்து முற்றிலுமாக உங்களை புறக்கணிக்க வேண்டும் என்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் நீங்கள் கொடுத்துட்டீங்க. உங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் சரி, உங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய உண்மையான விஜயகாந்த் விசுவாசிகளும் சரி உங்களுடைய பேச்சை ஆதரிக்க மாட்டாங்க. பிரேமலதா அவர்களே, நீங்கள் பாஜகவோட தேர்தல் கூட்டணி அமைங்க, இல்லை பாஜகவோட எந்த ஒரு டீலிங் வேணாலும் போட்டுக்கோங்க. தயவு செஞ்சு அமைதியாக இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட திருப்பரங்குன்றம்னா என்னன்னே தெரியாமல் ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறேன் அப்படின்ற பேரில் கொடுத்து வன்முறையை தூண்டி விட்டுறாதீங்க. அது தேமுதிகவுக்கும் நல்லதில்லை, உங்களுக்கும் நல்லதில்லை. நன்றி.